கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கலாமா? சினிமா பார்க்க கூடாது என்று யாரேனும் சொன்னால், சினிமா பார்க்க கூடாது என்று சொல்லும் நேரடி வசனம் பைபிளில் உள்ளதா என்ற கேள்வியை கேட்பதன் மூலம் பலர் தாங்கள் வாதத்தில் வென்றுவிட்டதாக நினைக்கிறார்கள். சினிமா பார்க்க கூடாது என்று சொல்வதற்கு பைபிளில் வசனம் இல்லாதது போல, சினிமா பார்க்கலாம் என்று சொல்வதற்கும் எந்த வசனமும் பைபிளில் இல்லை. அப்படியானால் கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கலாமா என்ற கேள்விக்கான பதில் என்ன? பைபிள் எழுதப்பட்ட காலத்தில் சினிமா இல்லை. நாடகம், சினிமா, டிவி, மொபைல், யூடியூப், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் என்று பொழுதுபோக்குத்துறை ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாடகம், சினிமா போன்ற பெயரை பைபிளில் தேடுவது புத்திசாலித்தனம் அல்ல. அப்படியானால் இந்த கேள்விக்கான பதிலை பைபிளில் எப்படி தேட வேண்டும்? பொழுதுபோக்குத்துறை எவ்வளவு முன்னேறிவிட்டாலும் அதன் உள்ளடக்கத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஆகவே அதன் அம்சத்தை வைத்து பைபிளில் தேட வேண்டும். சினிமா, சீரியல் போன்ற பொழுதுபோக்கின் முக்கிய அம்சம் என்ன? அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு பண்ணுதல், தேவனை பகைத்தல், துராகிருதம் பண்ணுதல், அகந்தை, வீம்பு, கொல்லாதவைகளை பிணைத்தல், பெற்றாருக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல், உணர்வில்லாதிருத்தல், உடன்படிக்கைகளை மீறுதல், சுபாவ அன்பில்லாதிருத்தல், இணங்காமல் இருத்தல், இரக்கமில்லாதவர்களாய் இருத்தல் போன்ற அனைத்துமே சினிமா, சீரியல் போன்ற அனைத்து பொழுதுபோக்கின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. இந்த பட்டியலில் இல்லாத ஏதேனும் தீய செயல்கள் இருக்கிறதா? நீங்கள் பார்த்து ரசிக்கும் சினிமா, சீரியல் போன்றவற்றில் இந்த பட்டியலில் உள்ள பல தீய காரியங்களும் காண்பிக்கப்படுகிறது என்பது அப்பட்டமான உண்மை. இப்படிப்பட்டவைகளை பார்த்து ரசிக்கலாமா என்பதை அறிந்து கொள்ள இப்பொழுது பைபிளை பார்ப்போம். இந்த பட்டியலில் உள்ள அனைத்து தீய செயல்களும் ரோமர் 1 அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டவையே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பட்டியலில் உள்ள தீய செயல்களை செய்கிறவர்களும் அவைகளை செய்கிறவர்களை ரசிக்கிறவர்களும் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று பைபிள் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே சினிமா பார்ப்பதை பைபிள் ஆதரிக்கவில்லை, கண்டனம் செய்கிறது என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளுங்கள்.